யோவான் அப்போஸ்தலன் ஆண்டவரோடு கூட இருந்த 12 பேரில் ஒருவர் ஒரு நாள் ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நம்மோடு கூட இராத ஒருவன், நம்முடைய கூட்டத்தில் இல்லாத ஒருவன் இயேசு என்னும் உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறதை நான் கண்டு அவனை தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யக்கூடாது. நம்மோடு கூட இருக்கிறவன் அல்லது நமக்கு விரோதமாக இராதவன் அவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். அவன் நம்முடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரை கடிந்து கொள்ளுகிறார். ஒருவன் என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறது நீங்கள் கண்டபோது, அல்லது எனக்காக ஊழியம் செய்வதை நீங்கள் காணும் பொழுது அவனை தடுக்க வேண்டாம். காரணம், அவன் எனக்கு விரோதமானவன் அல்ல, அவன் என் பட்சத்தில் இருக்கிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காரனாக இருக்கிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் இன்னொரு தூணாக இருக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? அநேக நேரம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்குள்ளே வரக்கூடியதான பிரச்சனை என்ன தெரியுமா? மற்ற ஒரு ஊழியக்காரருடைய செய்கைகளை உற்று பார்ப்பதும், ஒருவேளை அவங்க நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வந்து, நாம் ஊழியம் செய்கிற பகுதிகளுக்குள்ளே வந்து அவங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நினைக்கும் பொழுது அல்லது ஊழியம் செய்யும் பொழுது அதை மனதார எதிர்த்து நிற்பதும் தான். இதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை, இது நான் ஊழியம் செய்கிற பகுதி, இங்கே நீங்கள் வரக்கூடாது, இங்கே நீங்கள் வரக்கூடாது, இந்த பக்கங்களில் உங்களுக்கு ஊழியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை பகைப்பதற்கு பாருங்க. இதை விட ஒரு பெரிய வேதனை ஆன ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கவே முடியாது. ஆண்டவர் அதை விரும்புகிறாரா அப்படின்னா இல்லை, ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆண்டவர் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் எந்த ஒரு இடத்தையுமே ஆண்டவர் இதுதான் உன்னுடைய பகுதி என்று சொல்லி அனுப்பவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் உலகம் முழுவதுக்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கவனிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரிடத்திலும் போங்க, எல்லா தெருக்களுக்கும் போங்க, எல்லா பகுதிக்கும் போங்க, கிராமங்களுக்கு போங்க, மலைகளுக்கு போங்க, தீவுகளுக்கு போங்க, உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் போங்க. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவங்கள சீஷராக்குங்க. இப்போ இங்கே நமக்குன்னு ஒரு எல்லை கிடையாது. ஒருவேளை சில சமயங்களில் ஒரு சில இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது, இப்போ நான் கிராமங்களை குறித்து அதிகமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இப்போ கிராம பகுதிகளில் ஒருவேளை ஒரு கிராமத்தில் ஒரு சபை வருதுன்னு வச்சுங்களேன், அதே கிராமத்துக்குள்ளே இன்னொரு சபை வரக்கூடாது என்று எந்த விதமான சட்டமும் கிடையாது தேவராஜ்யத்தில். இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறதான பகுதியில் கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன கிராமம்தான், வடபாதி கிராமம், மாதானம். அங்கே 4 சபைகள் இருக்குது. கவனிக்கிறீங்களா? அதனால் ஒருவரை ஒருவர் பகைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? நல்லா என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். உலகம் மிகவும் பெரியது, சரியா? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். நமக்கு ஒரே ஒரு விரோதி தான், அவன்தான் சாத்தான், அவனுடைய ராஜ்யம், அவனுடைய தூதர்கள். இவங்க தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். பாவத்திலும் இருளிலும் மனித இனம் கட்டப்பட்டிருப்பதற்கு காரணம் த ஈவில் ஒன், இந்த பொல்லாத சாத்தான் என்கிற இருளின் அதிபதி, அந்தகாரத்தின் அதிபதி, ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுகிறவன், ஜனங்களை மெய்யான தேவனை விட்டு அவங்க மனதை திசை திருப்புகிறவன், மனுஷருடைய மனக்கண்களை குருடாக்குகிறவன். கவனிக்கிறீங்களா? அழிவை கொண்டு வருகிறவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சாத்தானை குறித்து ஒரே லைனில் ஆண்டவர் சொன்னாங்க, அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். கவனிக்கிறீங்களா?
அவன் ஆதி முதல் ஆரம்பம் முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அந்த பேரை பாருங்க, மனுஷ கொலை பாதகன், மனித இனத்தை அழிக்கிறவன், மனிதர்களை தூண்டிவிட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்ய வைக்கிறவன் மதத்தின் பெயரால். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உலகம் முழுவதிலுமே மதத்தின் பெயரால் செய்யப்பட்ட கொலைகள், செய்யப்படுகிற கொலைகள் தான் அதிகம் அப்படின்ட்டு ரிசர்ச் சொல்லுது. அதை குறித்து ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்டிருக்கிறது. மதத்தின் பெயரில், ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன். அப்போது சாத்தான் ஒருவரை ஒருவர் தூண்டிவிட்டு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப செய்து மனித இனத்தை அழிக்க பார்க்கிறான். ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஊழியத்தை கொடுத்திருப்பதற்கு காரணம், இந்த விரோதி மனுகுலத்தின் விரோதியின் கைகளிலிருந்து ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதற்காக நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார், தம்முடைய இரத்தத்தையே சிந்திருக்கிறார், தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார், தம்முடைய ஆத்மாவையே மரணத்தில் ஊற்றி இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இப்போ அவர் செய்து நம்முடைய கரத்தில் இன்றைக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் என்னன்னா, அவர் நிறைவேற்றினதை ஜனங்களுக்கு சென்று நம்ம ப்ரொக்ளைம் பண்ணணும், அதை பிரகடனப்படுத்தணும், ஜனங்களுக்கு அதை சொல்லணும். சொல்லி அவங்கள தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆக்கணும், அவங்கள ஜீவனுள்ள பிள்ளைகளாய் மாற்றணும், அவங்க மனக்கண்களை திறக்கணும். உண்மையுள்ள ஒரு அப்பா நமக்கு இருக்கிறார், நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். மனுகுலத்தின் மேல் அவருக்கு இருக்கிற அன்பு அத்தனை பெரிது. காரணம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பாவமில்லாத தேவகுமாரன் மேல் அந்த தண்டனையை அவர் வைத்து அவரை நொறுக்கி அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்ற செய்து நம்மை அவருக்குள் மீட்டு. இதுதான் மீட்பின் திட்டம். இதுதான் மனுகுலத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற மீட்பின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம். மனுஷரால் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கவனிக்கிறீங்களா இதெல்லாம்? அதனால் இந்த திட்டத்தில், இந்த ராஜ்யத்தில் இணைந்து வேலை செய்கிற ஒவ்வொரு தேவ ஊழியரும் இன்னொரு ஊழியரை தனக்கு போட்டியாக நினைப்பது தவறு. இன்னொரு தேவ ஊழியரை தனக்கு விரோதியாக நினைப்பது தவறு. இன்றைக்கு அநேக இடங்களில் பாஸ்டர்ஸ்க்கு விரோதமாக பேசுகிறது தான் அதிகம். என்ன நினைக்கிறாங்க? இந்த பகுதி எனக்கு சொந்தம், நான் தான் இங்கே தலைவன், இந்த ஊர் எனக்கு சொந்தம், இந்த பகுதி எனக்கு சொந்தம். இதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் திட்டமே இல்லை, அவருடைய சித்தமே அல்ல. அன்றைக்கு மோசே வழிநடத்தி கொண்டு வந்ததான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் 70 தீர்க்கதரிசிகள் எழும்பினாங்கன்னு போட்டிருக்கு. மோசே அதை விரும்பினார், ஆண்டவற்றை மன்றாடி ஜெபித்தார். ஆண்டவர் 70 தீர்க்கதரிசிகளை அந்த 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 கூட்டத்திலேருந்து எழும்ப பண்ணாங்க. உடனே யோசுவாவுக்கு ஒரு வைராக்கியம் வருது. யோசுவா சொல்கிறாரு, இந்த மாதிரி 70 பேர் எழும்புறாங்க, நான் தடுத்தேன் அவர்களை. அப்படி சொல்லும் பொழுது மோசே சொல்கிறாரு யோசுவாவை பார்த்து, என்ன யோசுவா, பாளையம் முழுவதும், அதாவது இந்த முழு கூட்டமுமே, கர்த்தர் அழைத்து வந்த முழு கூட்டமுமே தீர்க்கதரிசிகளாக இருந்தால் நலமாக இருக்குமே. அதுதான் ஒரு ஆத்தும பாரமுள்ள, ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய மனப்பக்குவமாக இருக்கணும். அதுதான் அவனுடைய ஆட்டிடியூட்டாக இருக்கணும், அவனுடைய அணுகுமுறையாக இருக்கணும். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு மறைமுகமாகவோ நேராகவோ நேருக்கு நேராகவோ ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை பற்றி குறைவாக பேசுவது பெருகி போச்சு. காரணம் என்ன? சுயம். என்னுடைய பெயர், என் பெருமை, இந்த ஊரா என்ன தான் சொல்லணும், சீர்காழியா என் பேரை தான் சொல்லணும், சிதம்பரமா என் பேரை தான் சொல்லணும், என்ன தான் சொல்லணும். ஒரு ஊழியக்காரன் என்ன தான் அடையாளம் காட்டணும் ஜனங்கள், இவங்க தான் இங்கே ஒரு பெரிய ஊழியக்காரங்க, இவங்க தான் நிறைய ஆத்துமாக்களை வச்சுருக்காங்க சபையில். இதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமான செயல்கள். நாம் வேலைக்காரங்க, நம்முடைய கர்த்தர் தான் எஜமானனாக இருக்கிறார். நாம் இந்த ஜனங்களுக்கு அதிகாரிகள் அல்ல, சகாயராக இருக்கிறோம். எஸ், நாம் உதவும் கரங்கள். சரியா? நாம் தேவனோடு இணைந்து ஊழியம் செய்கிற வேலைக்காரர்கள். ஆனால் காங்கிரிகேஷனோ அவருடைய மாளிகையாக இருக்கிறது.
அவருடைய பண்ணையாக இருக்கிறது. அப்படித்தானே பைபிளில் போட்டிருக்கு. ஆகையினால் அன்றைக்கு பவுல் சொன்னது போல சில பேர் நான் கேபாவை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன், அல்லது நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், அல்லது நான் பவுலை சேர்ந்தவன், இப்படியெல்லாம் இன்றைக்கு பிரிந்து போனதுக்கு காரணம் என்ன? ஊழியக்காரங்க தான். அநேக நேரம் ஊழியக்காரர்கள் மந்தைய கர்த்தருடைய மந்தைன்னு நினைக்காம தங்களுடைய மந்தை அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க மேலே அவங்க ஆளுகை செலுத்த பார்க்குறாங்க. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இங்கே போய் பேசக்கூடாது, இங்கே போய் நிற்கக்கூடாது. இன்னொரு சபையின் விசுவாசியோடு கூட பேசினாலே அந்த பாஸ்டருக்கு கோபம் வருது. இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கிட்டாலே அவருக்கு கோபம் வருது. இன்னொரு ஊழியக்காரரோட போய் பேசுனா கோபம் வருது. ஒரு சந்தேகம் கேட்டால் கோபம் வருது. இன்னொரு கூட்டத்தில் தன்னுடைய விசுவாசிகள் போய் நிற்பது கோபம் வருது. காரணம் என்ன? ஓவர் கான்ஷியஸாக இருக்காங்க. ரொம்ப அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள முழு மனதோடு கூட மெய்ப்பவர்களாக தெரியல. கவனிக்கிறீங்களா? அவங்க மேலே ஆளுகை செய்ய பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்கிறேன், இந்த உலகம் பெருசுங்க. ஆண்டவர் யாரை கொண்டும் ஜனங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பவுல் பிரயாணம் பண்ண இடத்துலலாம் கூடவே பின்னால் அப்போலோவை தேவன் தான் அனுப்புகிறார் இல்லையா? அப்போலோ பவுல் போன இடத்துக்கெல்லாம் பின்னால் போகிறார், போய் விசுவாசிகளை திடப்படுத்துகிறார்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆகையினால் நாம் வன்கண்ணனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் அவர் தயாளனாக இருக்கிறார். வன்கண்ணனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஜனங்களுக்கு சரியான வார்த்தைகளை கொடுப்போமானால், ஜனங்களுக்கு சரியான மேய்ப்பர்களாக தகப்பனாக இருப்போமானால், நிச்சயமாக அது தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்ற ஒரு ஊழியமாக இருக்கும். மனுஷங்க மதிக்கிறாங்க, மனுஷங்க மதிக்காமல் போகிறாங்க, மனுஷங்க இங்கே அங்கே போகிறாங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு ஊழியக்காரரும் இன்னொரு ஊழியக்காரரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கவனிங்க, யாரை எதிர்க்கணும்? யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? யார் தவறான காரியங்களை போதிக்கிறார்களோ, யார் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஊழியம் என்ற பெயரில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்களோ, யார் தேவனுக்கு அருவருப்பான பாவங்களை செய்து தேவனால் தள்ளப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஊழியத்தை மற்ற வேறு அநேக காரணங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்களை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா பவுலுடைய நாட்களில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கூட அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்தாங்க. பவுலுடைய நாட்களில் அதிகமாக எழும்புனாங்க. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் விழுந்து போனவங்க, வேதத்தை திரிச்சு பேசினவங்க, கர்த்தரை குறித்து திரித்து பேசினவங்க, அவங்க எல்லாம் எழும்புனாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பிசாசின் ஊழியக்காரரும் கூட அநேக நேரம் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை போல வேஷம் தரித்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் பவுல் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஊழியர்கள் அல்ல, ஊழியக்காரர்களைப் போல வேடமிட்டு கொண்டவர்கள். பாவத்திலே இருந்து, அந்த பாவத்திலே இச்சையிலே விழுந்து அதிலே இருந்து உழன்று வெளியே வர முடியாமல் வெளியே தோற்றத்துக்கு ஊழியம் செய்கிறவர்களைப் போல தங்களை காட்டி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். அவங்களோடு கூட இணையக்கூடாது, அவங்களோடு கூட உணவு அருந்தக்கூடாது, அவங்களுக்கு நம்ம ஸ்தோத்திரம் கூட சொல்லக்கூடாதுன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. புசிக்கவும் கூடாது. கவனிக்கிறீங்களா? அவர்களை எதிர்த்து நிற்கும். ஏன்னா அவர் தவறான கலைகளை போதிக்கிறவர்கள். வாழ்க்கை கெட்டுப்போச்சு, அவங்களுடைய உபதேசமும் கெட்டுப்போச்சுன்னா அவங்களை குறித்து நாம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு அந்த எச்சரிப்பை சொல்ல வேண்டும். மற்றபடி ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை எதிர்த்து நிற்பது என்பது தேவ ராஜ்யத்திற்கு பிரியமானதல்ல, தேவ ராஜ்யத்திற்கு உகந்ததல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ஏப்பா, என்னுடைய நாமத்தினாலே ஒருவன் பிசாசுகளை துரத்திட்டு போட்டோம், அவன் என் பட்சத்தில் இருக்கிறான், அவன் எனக்கு விரோதி அல்ல. கவனிக்கிறீங்களா? இதை யாருக்கு சொல்கிறாங்க? அன்பான சீஷன், கர்த்தருக்கு அன்பான சீஷன், கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து கொண்ட சீஷனுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தையாக பார்க்குறோம். ஆகையினால் இந்த கசப்பு, இந்த வெறுப்பு, இவைகளெல்லாம் பிசாசு நம்முடைய இருதயத்தில் போட்டாலும் சரி, அல்லது நம்முடைய மாம்சத்தினால் இந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி, அதை ஜெயிப்போம். அநேக ஊழியக்காரங்க நம்ம தேசத்தில் எழும்புட்டோன்னு ஜெபம் பண்ணுவோம், நம்ம பகுதியிலே எழும்புட்டோன்னு ஜெபம் பண்ணுவோம். இல்லை, நம்
ஒருவராக இருந்து ஒன்றும் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாகவே அது தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன்.